வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல துவாதசி பாரணைக்கான ரெசிபி பார்க்க போறோம். இந்த சீசனுக்கு ஏத்த மாங்காயும் இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த வெள்ளரிக்காயும் சேர்த்து ஒரு மோர் குழம்பு பண்ண போறோம். இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியா, அதே நல்லா டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சேவைக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். இந்த மோர் குழம்பு பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. துவாதசி பாரணை வந்து நம்ம சீக்கிரம் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான துவாதசி பாரணை ரெசிபி மாங்காய் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பவுல்ல 200 ml தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மாங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்ல மாங்காயை வந்து பொடி பொடியா கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய், இதுவும் இதை போல கிரேட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்ல பொடி பொடியா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுல 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதா இருக்கலாம் 2 சேர்த்திருக்கேன். பெரிய பச்சை மிளகாய் இருந்தா 1 போதும். இது சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். சின்ன பீஸ், அதாவது ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகா, காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மோர் குழம்புக்கு சில பேர் மஞ்சள் பொடி சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா, இது அவ விருப்பம் தான். இது நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். மாங்காயும் வெள்ளரிக்காயும் நல்லா வெந்துட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது இதை சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணியை விட்டு கலந்து சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தண்ணி வேணா கூட நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா இருக்கு. இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஃப்ளேமை வந்து லோல வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்க கூடாது. இது ஒரு கொதி வந்தா போதும். மோர் குழம்பு பாருங்க லேசா நுரைச்சி வந்துருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு இப்ப தாளிச்சுடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துருவோம். துவாதசிக்கான மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. மாங்காய் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு சூப்பரான டெக்ஸ்டரோட நல்லா வாசனையா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மோர் குழம்பை விட்டு நம்ம பசிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை போல கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டெக்ஸ்டர் ரொம்ப அழகா வரும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. தயிர் வந்து நம்ம புளிக்காத தயிர் எடுத்துட்டோம். மாங்காய் சேர்த்ததுனால லேசான ஒரு புளிப்பு இருக்கு. அந்த புளிப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் வாசனை மாங்காய் வாசனையோட இந்த மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம கடைசியா சேர்த்த அந்த வெந்தய வாசனை, ஆக்சுவலா வெந்தயம் கொஞ்சம் தான் போட்டோம் அப்படின்னா கூட அந்த பிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம எப்பயும் மோர் குழம்பு அப்படின்னா பருப்பெல்லாம் ஊற வச்சு தேங்காயோட சேர்த்து அரைச்சி கலந்து பண்ணுவோம். அன்னைக்கு நம்ம பருப்பே சேர்க்கல, இருந்தாலும் நம்ம இந்த மாங்காயும் வெள்ளரிக்காயும் துருவி சேர்த்திருக்கிறதுனால டெக்ஸ்டரும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கு. இதே நம்ம சேவை எதுவும் பண்றோம்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது தேங்காய் சேவை பண்ணிட்டு இந்த மாங்காய் பிளேவர்ல இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நம்ம வந்து வறுத்து அரைச்சி இந்த மாத்வா ஸ்டைல்ல பிட்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த பிட்லைக்கு கூட இந்த மோர் குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உசிலி அல்லது காரக்கறி இது 2மே நல்லா இருக்கும். இல்ல அப்பளம் வடம் தொட்டுன்னு சாப்பிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வர துவாதசிக்கு இந்த சீசனுக்கு ஏத்த மாங்காய் வெள்ளரிக்காய் மோர் குழம்பு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.